குட் மார்னிங் வர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்தோம்னா கோர்ஸ் வந்து ரெகுலர் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கோர்ஸில் என்னென்ன டீட்டெயில் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆப்ஷனுக்கு மட்டுமே வந்து கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி இருக்கும்னா உங்களோட பையிங் என்ட்ரி, அது வந்து நீங்கள் எப்போ வந்து காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி எந்த லெவலுக்கு மேலே பை பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் வந்து எந்த பாயிண்டில் வச்சு ஹோல்ட் பண்ணலாம், டார்கெட் எவ்வளோ வைக்கலாம், இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமா, மார்க்கெட் வந்து சைட்வேஸா அப்படின்றத நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிறது மார்க்கெட்டை நாளைக்கு எப்படி இருக்கும், கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா, இது மெயினாக வந்து நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம மேக்ஸிமம் வந்து கிளாஸ் கவர் ஆகும். ஒரு வேளை ஹோல்டிங் வச்சு எடுக்கிறதுனா அந்த லெவல் வந்து கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை கேப் அப் ஆகிடுச்சுன்னா வந்து எவ்வளோ ப்ரீமியத்தில் போய் நிற்கும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று கூட நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து 25,235 இருக்குது. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா மார்க்கெட் வந்து 250க்கு மேலே இருந்தால் தாங்க மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஆகும், இல்லைனா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம கொடுத்த லெவல் வந்து 255க்கு மேலே இருந்தால் கால் எடுக்க சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா போன ஹை 268 போயிட்டு அது வந்து க்ளோசிங் பேஸஸில் பார்த்திங்கன்னா 255 நம்ம சொன்ன மாதிரி 255ன்ற இடம் வந்து ரீச்சே ஆகலை. அதுபோல் நம்ம வந்து இந்த லெவல் தாண்டினா தான் நீங்கள் வந்து கால் எடுக்கணும் புட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இது வந்து நம்ம சொன்ன மாதிரியே அது வந்து அந்த காலை வந்து சரியான மூமெண்ட் கொடுக்கல. ஏன்னா நம்ம ஏன் அதுமாரி மூமெண்ட் கொடுக்கலாம், அந்த லெவல் அந்த மார்க்கெட்டே தாண்டாத போது ஆப்ஷன் வந்து சில நேரங்களில் பல நேரங்கள்லேயும் வந்து அந்த ப்ரீமியம் தாண்டாதப்போ நீங்கள் வந்து எடுக்கிறது வேஸ்ட்டு தாங்க. இது வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த லெவல் வந்து நம்ம கொடுக்கறது பிரேக் அவுட் லெவலு. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் உங்களுக்கு நிச்சயம் வந்து 25லேருந்து 50 பாயிண்ட்டு கிடைக்கும். மேலும் வந்து ட்ரெண்டு வந்து செட் ஆகி போனால் உங்களுக்கு அதிகமாக 150லேருந்து 200 பாயிண்ட் வரலையும் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம். நம்ம கொடுக்குற ப்ராஃபிட் ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா 25 பாயிண்ட்டு 50 பாயிண்ட்டு டெய்லி வந்து நீங்கள் எடுக்கலாங்க. அதாவது நாங்கள் மெயினாக இது வந்து எதுக்காக கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோன்னா, இங்கே வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் கால்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுங்கள், அந்த அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிற இடத்த பை பண்ணுங்கள், சொல்கிற இடத்த செல் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா வந்து கிளாஸஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து சொல்கிறது என்னென்னா, எந்த இடத்த பை பண்ணலாம், எந்த இடத்த நீங்கள் வந்து பை பண்ணக்கூடாது, மார்க்கெட் வந்து எப்போல்லாம் சைட்வேஸ் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து இந்த கோர்ஸில் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து லைவ் மார்க்கெட் செஷனில் வந்து கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு வந்து ட்ரேடிங்க்கு நம்ம வந்து எந்த ஸ்ட்ரைக் எடுத்து கால் எடுக்கலாமா புட் எடுக்கலாமான்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுமாரி எந்த ப்ரைஸை பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த பிரேக் அவுட் பாயிண்ட் தாங்க முக்கியம். ஆப்ஷனில் வந்து நீங்கள் என்ன தான் வந்து மார்க்கெட்டு மேலே போனாலும் கீழே வந்தாலும் அந்த கால் வந்து ஒரு வேளை மார்க்கெட் வந்து 25,000 உதாரணத்துக்கு 25,200க்கு மேலே இருக்குது, 25,200க்கு மேலே இருக்கும்போது நீங்கள் 200 காலில் வாங்கலாம்னா நீங்கள் வந்து கால் கூட வாங்க முடியாது. ஏன்னா சில நேரம் என்ன ஆகிடும், மார்க்கெட் மட்டும் மேலே போயிருக்கும், அந்த ப்ரீமியம் வந்து மேலே போயிட்டு கீழே வரும், நீங்கள் வாங்கின ப்ரைஸை ஹையாக வச்சுட்டு ப்ரீமியம் கொடுக்காது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து 25,200 கால், மார்க்கெட் 25,500 காலுக்கு மேலே தான் இருக்குன்னா, இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து 2வது கேண்டிலையோ 3வது கேண்டிலையோ வாங்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ப்ரைஸ் வச்சே சொல்லலாம், 175 வாங்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன். அப்போ மார்க்கெட் பாருங்கள் ஒரு அமௌண்ட்டும் பெருசாக கொடுக்கல. நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒரு வேளை நீங்கள் ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு கால் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ஒரு 10 பாயிண்ட் போயிருக்கு. 10 பாயிண்ட்னா 186னா நீங்கள் ஒரு லாட் போட்டிருந்தீங்கன்னா 250 ரூபா தான் கிடச்சிருக்கோம். நீங்கள் வந்து 10 பாயிண்ட்லாம் வெளில வர மாட்டீங்க. சரி மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு வச்சிட்ருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட் நாள் போன ஹை அதை விட்டு ஒரு 6 பாயிண்ட் தான் போயிருக்கு. பெரிய அளவு ப்ராஃபிட்டில் நீங்கள் ஃபுல்லாகவே வச்சிட்ருக்கணும். இதுதான் வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியமில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். நம்ம வச்சுருக்க ப்ரீமியம் கரெக்டான்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது மார்க்கெட்டை இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரீமியம் இருக்கா அப்படின்றது, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி அதிகமாக இருந்தால் மார்க்கெட் கீழே வந்துடும். ப்ரீமியம் அது புட்டாக இருந்தாலும் சரி காலாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் மேலே இருக்கும்போது கீழே வந்துடும்.
அதுமாதிரி புட்டோட ப்ரீமியம் அதிகமாக இருந்தாலும் மார்க்கெட் மேலே வந்துடும். இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சா தான் நீங்கள் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த ப்ரீமியத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது இந்த ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்கு ப்ரீமியத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும், இல்லை கீழே கொண்டு வரணும். இது வந்து உண்மையிலே இருக்கிற ப்ரீமியம் கரெக்டாக அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதை வந்து இந்த டைம் போயிட்டு ஆர்டர் எடுக்கலாமான்றது வந்து தெரிய வரும். அதுவும் நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம சொல்லித்தரோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஆப்ஷனுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா கால் சைடும் கொடுப்போம், புட் சைடும் கொடுப்போம். உங்களுக்கு 2 பக்கமும் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்கிற இடத்துல க்ரியேட் ஆகாதம்போது அது வந்து 2 பக்கமும் உங்களுக்கு சான்ஸ் இல்லை. மார்க்கெட் இனி வந்து சைட்வேஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கவனிச்சிடலாம். அதையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதாவது சைட்வேஸாக, இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக, இல்லை டவுன் ட்ரெண்டாக, அப் ட்ரெண்டாக, ப்ரீமியம் வந்து கரெக்டான ப்ரீமியத்தில் வாங்குறீங்களா, இல்லை எந்த ஸ்ட்ரைக் வாங்குறீங்க, எந்த ப்ரீமியம் வாங்கினா அதிக மூமெண்ட் கொடுக்குது, இந்த மணியில் வாங்கணுமா, அடுத்த மணி வாங்கணுமா, அவுட் த மணியில் வாங்கணுமா அப்படின்றத வந்து நாங்கள் எல்லா இண்டெக்ஸ்லையும் நம்ம சொல்லிக் கொடுப்போங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் கவர்டு. இது வந்து அட்வான்ஸ்டு கிளாஸு, அட்வான்ஸ் டெக்னிக்கு. இது வந்து இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் எந்த இடத்துலையுமே கிடைக்காதுங்க. அதுவும் தமிழில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஓப்பனாகவே வந்து சொல்கிறேன். இந்த லெவல்ஸ்லாம் வந்து யாரும் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமாக தான் சொல்லிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு நேரடியான எந்த தகவலுமே கிடைக்காது. ஆப்ஷன் பொறுத்தவரையிலும் வேறு ஏதோ சொல்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டு எல்லாம் ஓகே. ஆனால் எல்லாம் ஒரு டைம் ஃபெயிலியர் ஆகும். அதை விட நம்ம சொல்கிற இது வந்து அக்யூரேசிங்க. இது வந்து ஃபெயிலியர் ஆக 99% வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, நான் வந்து இது கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பு லிங்க்கு கொடுத்துருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த செப்டம்பர் 1லேருந்து இந்த வீக்லேருந்து வந்து நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். விருப்பப்பட்டவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் அதே தான், சாதாரண ஆர்டினரி நம்பரும் அதான். நீங்கள் கால் பண்ணி ஆர்டினரி காலும் பண்ணலாம், வாட்ஸ்அப் காலும் பண்ணலாம், இல்லை மெசேஜும் பண்ணி என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்றவங்க பண்ணிக்கிங்க. என் நம்பர் வந்து 9786219319. கால் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு நான் வந்து நேரில் உங்களுக்கு வந்து விளக்கமாக வந்து பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.